திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுகவிற்கு அணி மாறுவதற்கு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பரபரப்பு பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காவல் நிலையம் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தலைமை வகித்தார். திண்டுக்கல் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், மாநில கூட்டுறவு பிரிவு பொதுச் செயலாளர் முத்துராமலிங்கம், வத்தலக்குண்டு ஒன்றியத் தலைவர் செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் அழகுமணி, அமைப்புசாரா மாவட்ட துணைத் தலைவர் கருணாநிதி, இளைஞரணி துணைத் தலைவர் சத்தியபாலாஜி, தரவு தள பிரிவு மாவட்ட செயலாளர் அன்புச்செல்வன் முன்னிலை வகித்தனர். இளைஞரணி ஒன்றிய பொதுச் செயலாளர் கோகுல் வரவேற்றார். மேலும் விவசாய அணி துணைத் தலைவர் சிவமணிகண்டன், வத்தலக்குண்டு ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் நீலமேகம், முத்துராமன், மதுரை வீரன், ஜெகதீஸ்வரன், வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன், ரமேஷ், இளைஞர் அணி ஒன்றியத் தலைவர்கள் தினேஷ், ஜீவானந்தம், இளைஞர் அணி மாவட்டச் செயலாளர் சிவகுமார், ஒன்றிய துணைத் தலைவர் ரகுபதி, கூட்டுறவு பிரிவு ஒன்றிய தலைவர் குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் திரளாக பங்கேற்றனர். இமானுவேல் சேகரனாரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாளில் நாம் அனைவரும் சாதி மதங்களைக் கடந்து பாரதத் தாயின் பிள்ளைகளாக ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் அனைவரும் அரவணைத்து செல்லும் பொழுது திருமாவளவன் போன்ற திராவிட மாடலை கூட்டணியாக வைத்திருக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுகவிற்கு அணி மாறுவதற்கு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். அவர் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு என்பது உண்மையாகவே சமூகத்தின் அக்கறையோடு இருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். ஆனால் சட்டமன்றத்தில் கூட்டணி, பிறகு நாடாளுமன்றத்தில் கூட்டணி என தனக்கென்று கட்சி அங்கீகாரம் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஏதோ புதிதாக இந்த மதுவை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான செயல். இது நாடக செயல் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதேபோன்று திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதிய ரீதியான கட்சி என்று முத்திரையிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். திருமாவளவன் அயோக்கியத்தனத்தை ஒடுக்கப்பட்ட மக்களை பயன்படுத்திக் கொண்டு, சிறுபான்மை மக்களை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கட்டிலில் அமர்வதற்காக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நயவஞ்சகத்தன்மையை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். மகாவிஷ்ணு பேசிவிட்டார் என்றால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள். மகாவிஷ்ணு பேசியதில் பல முரண்பாடுகள் இருப்பதை நாங்கள் தெளிவாக பதிய வைத்திருக்கிறோம் என பரபரப்பாக பேட்டியளித்தார். நினைவு நாளில் நாம் அனைவரும் சாதி மதங்களை கடந்து பாரதத் தாயின் பிள்ளைகளாக ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு நல்ல நோக்கத்தில் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பொழுது திருமாவளவன் போன்ற திருட்டு திராவிட மாடலை கூட்டணியாக வைத்திருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக அதிமுகவிற்கு அணிமாறுவதற்கு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார். அவர் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு என்பது உண்மையாகவே சமூகத்தின் அக்கறையோடு இருந்தால் நாங்கள் அதை வரவேற்போம். ஆனால் ஆட்சியில் வரக்கூடிய நேரத்தில் கடந்த காலத்தில்
திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்போம். இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிறகு அவருடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக டாஸ்மாக் கடையை குறைப்போம்னு சொன்னார். இது திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அன்றைக்கெல்லாம் வாய் பொத்தி மௌனம் காத்து சட்டமன்றத்தில் கூட்டணி, பிறகு நாடாளுமன்றத்தில் கூட்டணி, தனக்கென்று கட்சி அங்கீகாரம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஏதோ புதிதாக இந்த மதுவை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான செயல். இது நாடக செயல் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதே போன்று திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சாதிய ரீதியான கட்சி என்று முத்திரையிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் சாதிய ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி சாதிய ரீதியாக மோதலை ஏற்படுத்துவதற்கு முன்னுதாரணமாக தமிழகத்தில் இருப்பவர் திருமாவளவன். அந்த திருமாவளவன் எங்களுக்கு பாடம் எடுப்பதோ அல்லது அவருடைய அந்த மாநாட்டில் மத ரீதியான சாதிய ரீதியான சக்திகளை அழைக்க மாட்டோம் என்று எங்களை போன்றவர்களை விமர்சிப்பதோ இருக்குமேயானால் இன்னும் கடுமையாக திருமாவளவனுடைய அயோக்கியத்தனத்தை ஒடுக்கப்பட்ட மக்களை பயன்படுத்தி கொண்டு சிறுபான்மை மக்களை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி கட்டிலில் அமர்வதற்காக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நயவஞ்சகத்தன்மையை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அதனால் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுகவோடு திருமாவளவன் சென்றாலும் திமுகவோடு திருமாவளவன் சென்றாலும் சாதிய வெறியையும் பட்டியல் சமூகத்தை அடமானம் வைப்பது மட்டும்தான் அவருடைய குறிக்கோள். அதனால் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் விழித்திருக்கிறார்கள், திருமாவளவனை புறக்கணிப்பார்கள். இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நாடகம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இந்த மகாவிஷ்ணு என்கிற யூடியூபர் அவர் முதல்ல ஒரு தேசியவாதியா அல்லது தேசப்பற்று மிக்கவரா, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியா? நாங்கள் எதுக்கு திரும்ப திரும்ப அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கி ஊடகம் எப்படி கற்பிக்கிறாங்கன்னா, ஏதோ மகாவிஷ்ணு பேசிவிட்டார் என்றால் ஒட்டுமொத்தமாக பாஜக அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைக்கிறார்கள். மகாவிஷ்ணு பேசியதில் பல முரண்பாடுகள் இருப்பதை நாங்கள் தெளிவாக பதிய வைத்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் அணுகிய முறை என்பது கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை அன்போடும் பரிவோடும் நாம் அணுகணும். ஒருவேளை அவர்கள் தவறான முறையில் கோபப்பட்டால் கூட அவர்களுடைய நிலையை புரிந்து நாம் அன்பு காட்டணும். ஆனால் இவர் உனக்கு சிஇஓக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியுமான்னு கல்வி ரீதியாக அவரை மட்டப்படுத்துவது, அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியை மிரட்டும் விதமாக பேசுவது, இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அது மட்டுமல்லாமல் அவர் நாலடியாரில் இருக்கிறது, அதே போன்று அவர் சொல்லுகிறார் பைபிளில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் நாங்கள் பேசுகிறோம்ன்றார். அதை மட்டும் அவர் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. முற்பிறவி என்பதை இந்து மக்கள் நம்பி இருக்கிறார்கள், அதை மட்டும் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் முற்பிறவி என்று சொல்லி இப்பொழுது வாழக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளாகவோ அழகில்லாத பெண்களாகவோ இருந்தால் அதுக்கு முற்பிறவிதான் காரணம் என்ற ஒரு தவறான பேச்சை பேசுவாரேயானால் அதை இந்து மக்களும் ஏற்க மாட்டார்கள், இந்த நாட்டில் உள்ள யாரும் ஏற்க மாட்டார்கள். முற்ஜென்மத்தில் என்ன செய்தார்களோ அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் என்கிற அந்த வாதம் இயல்பாகவே ஒரு மனிதனை சரிபடுத்த உதவ வேண்டுமே தவிர ஒரு மனிதனுடைய குறைகளை வெளிச்சம் போட்டு காட்டி அவனை மட்டப்படுத்துவதற்காக இருக்குமேயானால் அதை இந்து நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளாது. எங்களை பொறுத்தவரை இந்து சமயம் சார்ந்த அவருடைய பேச்சுக்களை ஆதரிக்கிறோம். அதே வேளையில் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய பேச்சும் மாற்றுத்திறனாளிடத்தில் அவர் நடந்து கொண்ட ஒரு அரகண்டான ஒரு அந்த நிலைப்பாட்டையும் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஊடகத்திற்கு தெளிவாக நாங்கள் புரிய வைக்கிறோம். நன்றி.